சட்டப்பேரவை செயலாளருடன் இபிஎஸ் தரப்பினர் தற்போது சந்திப்பு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை செயலாளர் அலுவலகத்திற்கு இபிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை தந்திருக்கும் நிலையில் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், தற்போது சட்டப்பேரவை செயலாளருடன் இபிஎஸ் தரப்பினர் சந்திப்பு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சந்திப்பு குறித்து மேலும் சொல்லுங்க. எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏவாக இருந்த பாலகிருஷ்ண ரெட்டி முன்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை அரை மணி நேரம் இருந்தது. அந்த ஆலோசனையை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியனுடன் சேர்ந்து தற்போது தலைமை செயலகத்துக்கு சென்றிருக்கிறார் பாலகிருஷ்ண ரெட்டி. தலைமை செயலகத்துல சட்டப்பேரவை செயலாளர் திரு சீனிவாசனை சந்தித்து கடிதம் கொடுத்திருக்கிறார். நேற்றும் 5 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார்கள். தொடர்ந்து அதிமுகவில் உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவோம் என்று கடிதம் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு சென்று தலைமை செயலகத்துல சட்டப்பேரவை தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரை சந்தித்து நாங்கள் 5 பேரும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக செயல்பட இருக்கிறோம் என்று கடிதம் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பாலகிருஷ்ண ரெட்டியும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து தற்போது முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியனோடு சேர்ந்து தற்போது தலைமை செயலகத்துக்கு சென்றிருக்கிறார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் தற்போது தலைமை செயலகத்தில் இல்லாத சூழ்நிலையில அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை செயலாளர் திரு சீனிவாசனை சந்தித்து கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே எஸ்பி வேலுமணி மற்றும் அவருடைய ஆதரவாளர்களாக இருந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிமுக கொறடா உத்தரவை மீறி சட்டப்பேரவையில செயல்பட்டதாக ஒரு புகார் கடிதமானது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்ட நாள் அன்று அதிமுக கொறடா உத்தரவை மீறி 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தது சர்ச்சையானது. இது சட்டவிரோதமானது. இதுல குதிரை வீரம் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த 25 எம்எல்ஏக்கள் மீதும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமியால் முன்மொழியப்பட்ட கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இந்த கடிதத்தை சட்டப்பேரவை தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரை சந்தித்து இந்த கடிதத்தை கொடுத்திருந்தார். மேலும் இந்த கடிதத்தின் மீது தொடர்ச்சியாக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்ற அழுத்தத்தையும் தொடர்ச்சியாக கொடுத்திருந்தார். அவ்வப்போது சட்டப்பேரவை தலைவர் திரு ஜேசிடி பிரபாகர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட இந்த அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தின் மீது அந்த கடிதம் தன்னுடைய ஆய்வில் இருப்பதாகவும் உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் 3 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்திருந்தார்கள். மரகதம் குமரவேல் மற்றும் ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்ட 3 எம்எல்ஏக்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தாங்க. அந்த ராஜினாமாவை உடனடியாக சட்டப்பேரவை தலைவர் இந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக 3 தொகுதிகளுமே காலியானதாக அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு இதழில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அடிப்படையில் இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று இன்று காலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஓஎஸ் மணியன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை உள்ளிட்டோர் சட்டப்பேரவை தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரை சந்தித்து ஏற்கனவே இந்த எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தின் மீது இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில அவர்கள் 3 பேரும் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. அந்த ராஜினாமாவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் மேலும் ஒரு எம்எல்ஏவான அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு இசையா அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சூழ்நிலையில மீதம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் முதலில் பாலகிருஷ்ண ரெட்டி எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்துக்கு வருகை தந்தார். நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தப்பட்டது. சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த சந்திப்பு நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக ஓஎஸ் மணியன் மற்றும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாருடன் சேர்ந்து தலைமைச் செயலகத்துக்கு புறப்பட்டார் திரு பாலகிருஷ்ண ரெட்டி. தற்போது அவர் ஒரு கடிதத்தை கொடுத்திருப்பதாக தெரிகிறது. சட்டப்பேரவையில பேரவை முதன்மை செயலாளர் திரு சீனிவாசனை சந்தித்து கடிதம் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே 5 எம்எல்ஏக்கள் நேற்று தினம் சட்டப்பேரவை தலைவர் திரு ஜேசிடி பிரபாகரை சந்தித்து கையெடுப்பு
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.